வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம மென்சுரேஷன் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். RRB ஆப்டிடியூட்காக நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ 34th question போயிடலாம். A solid metallic cone is melted and recast into a solid cylinder of the same base as that of the cone. If the height of the cylinder is 7 cm, what is the height of the cone? இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு பர்டிகுலர் மெட்டலை இன்னொரு மெட்டலாவோ இல்லை மெட்டல் ஜென்ரலாக ஒரு திங் மாற்றுறதா இருந்தால் ரெண்டுத்தோட வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் என்ன 1/3 πr²h. ஓகே, வால்யூம் ஆஃப் த கோன். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr²h. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க? சேம் பேஸ் பட் ஹைட் டிஃபர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க 7. ஓகே, இப்போ அதே மாதிரி ஹைட் ஆஃப் த கோன் கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாது, எழுதுகிறோம். இப்போது ரெண்டுத்தோட சேம் பேஸுங்கிறதுனால ரேடியஸ் சேம். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுறோம். அப்போது h/3 which is equal to 7. இப்போ h is equal to 21 cm which is nothing but option B. Next questionக்கு போயிடலாம். 35th question. The base of a right prism is a trapezium whose lengths of parallel sides are 25 cm and 11 cm. And the perpendicular distance between the parallel sides is 16 cm and height of the prism is 10 cm. What is the volume of the prism? First of all, prism என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Prism அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்து காங்க்ருவெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இது நீங்கள் ஃபிசிக்ஸ் லேப்லலாம் பார்த்துருக்கலாம். ஸோ ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இது வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம் சொல்லுவோம். ஏன்னா பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிசமோட பேஸும் உங்களுக்கு வந்து காங்க்ருவெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பேஸஸ்மே காங்க்ருவெண்ட்டாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஒரு ஷேப், அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஷேப் இருக்காது. ஸோ ப்ரிசமோட பேசிக் டெஃபினேஷன் என்னன்னா, உங்களுக்கு ரெண்டு ஃபேஸஸ்மே வந்து ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்து காங்க்ருவெண்ட்டாக இருக்கும். மற்ற ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு வந்து பேரலோகிராம்ஸாக இருக்கும். அது ரெக்டாங்கிளாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் மற்ற ஃபேஸஸ்மே உங்களுக்கு வந்து காங்க்ருவென்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஓகே, இதான் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஸோ ப்ரிசமோட நேம் வந்து ட்ரையாங்குலர், ட்ரெபீசியம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, எந்த பேஸ் இருக்கோ அந்த பேஸ் பண்ணி தான் வருது. ஓகே, ஸோ இதுதான் ப்ரிசமோட டெஃபினிஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரிசமோட பேஸ் வந்து ட்ரெபீசியம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெபீசியம்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இப்போது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், அது மாதிரி நான் பேரலல் சைட்ஸ் இருக்கும். இதுதான் ட்ரெபீசியம் பேசிக் க்ரைட்டீரியா. இப்போது ப்ரிசமோட பேஸ் ட்ரெபீசியமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெபீசியமோட பேரலல் சைட்ஸ் வந்து 25 cm 11 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க? டிஸ்டன்ஸ்னால் அவங்க சொல்கிறது ஹைட். ஓகே, ஸோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க, 16 cm. இப்போது இதில் இப்போ ப்ரிசம் இருக்குன்னா, இப்போ இங்கே ஒரு ட்ரெபீசியம்னா மேலே ஒரு ட்ரெபீசியம் இருக்கும். ப்ரிசம்னா அப்படி தானே? இப்போது இங்கே ஒரு ட்ரெபீசியம், மேலே ஒரு ட்ரெபீசியம் இருக்குது. இப்போது இந்த ஹைட் ஆஃப் த ப்ரிசம் வந்து 10 கொடுத்துட்டாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த ப்ரிசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம்னா அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வால்யூம்னாலே ஜென்ரலாக என்ன லாஜிக்? ஏரியா இன்டூ ஹைட். ஸோ வால்யூம் ஆஃப் த ப்ரிசம் ஏரியா ஆஃப் த பேஸ் இன்டூ ஹைட். அப்போது பேஸோட ஏரியா எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஹைட் 10 கொடுத்துட்டாங்க, நான் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு பேஸ் தான் இம்பார்ட்டண்ட். அப்போ பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன? 1/2 into sum of the parallel sides
into height, that is this perpendicular distance. இப்போ இதை cancel பண்ணோம்னா 8 கிடைக்கும். 11 plus this is 36 into 8, 48, 288. Okay, இப்போ 288 centimeter square. இப்போ 288 centimeter squareங்கிறது உங்களுக்கு ஏரியா ஆஃப் த பேஸ். அப்போ 288 எழுதுறேன். ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 10. அப்போ 10. அப்போ 2880 centimeter cube. Okay, cube. Option C. Okay. Next 36th questionக்கு போயிடலாம். 3 solid iron cubes of edges 4 cm, 5 cm, 6 cm are melted together to make a new cube. ஓகே, ஸோ 3 சாலிட் அயன் இருக்கு, அயன் கியூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 கியூப்மே வந்து ஒரே, இது வந்து 4 சென்டிமீட்டர் கியூப், இது 5 சென்டிமீட்டர் கியூப், இது 6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது 3த்தையுமே மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணி புது கியூப் கொண்டு வராங்க. ஓகே, டு மேக் அ நியூ கியூப். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 62 centimeter cube of the melted material is lost due to improper handling. ஓகே, இப்போ இதை நான் மெல்ட் பண்ணி எனக்கு புது கியூப் கிடைக்குது. ஆனால் அந்த ப்ராசஸில் வந்து 62 centimeter cube இந்த பர்டிகுலர் வால்யூம் வந்து மிஸ் ஆகுது, லூஸ் ஆகுது. The area of the whole surface of the newly formed cube, புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய கியூப் இருக்கு இல்லையா, அதோட ஏரியா, அதோட ஏரியா ஆஃப் த ஹோல் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ண போகிறோம், வால்யூம் ஆஃப் ஆல் த கியூப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 4 cube 64, 5 cube 125 plus 6 cube 216. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். $405 நமக்கு கிடைக்குது. இப்போ 405ங்கிறது ஒரிஜினல், அதாவது கியூபோட வேல்யூ. மொத்த கியூபையும் நான் வந்து மெல்ட் பண்ணும்போது எனக்கு 405 சென்டிமீட்டர் கியூப். ஆனால் அதில் எவ்வளோ லூஸ் ஆகுது, 62 சென்டிமீட்டர் கியூப். ஸோ 405 மைனஸ் 62 நான் செய்யும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது, ஆக்சுவலாக வால்யூம் ஆஃப் த நியூ கியூப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 343. இப்போ 343ங்கிறது கியூப் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த நியூ கியூப். இப்போது ஏங்கிறது கியூப் ரூட் எடுக்க போகிறோம். இப்போ கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்போது எட்ஜ் ஆஃப் த கியூப் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய எட்ஜ் ஆஃப் த கியூப் வந்து 7. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் என்ன, 6a². அப்போ 6 into 7 into 7, 42 into 7, 294. இப்போ 294 centimeter square. So, which is nothing but option A. Next, 37th question போயிடலாம். The measure of each of two opposite angles of a rhombus is 60 degree. இப்போ rhombus, for example, rhombus வரைகிறோம் வச்சுக்கோங்க. இப்போ rhombus அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, basic property of the rhombus என்ன, all sides should be equal, diagonals are perpendicular, bisectors, right? இதுதான் basic property of the rhombus. நம்ம படிச்சிருப்போம், 8th இருக்கும். இப்போ A, B, C, D. Okay, fine. So measure of each of two opposite angles of a rhombus. இப்போ for example இது 60 degree ன்னு வச்சுக்கோங்க, இது 60 degree. ஏன்னா parallelogram இல்லையா, rhombus is a parallelogram. Opposite angles will be equal. Then measure of its sides 10 cm. Obviously இது 10 னா all sides of the rhombus will be equal. இதுவும் 10 cm, இதுவும் 10 cm. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது 60 னா ஆக்சுவல் பை த கான்செப்ட் இது என்னவா இருக்கணும், 120 தான் இருக்கணும். இது 60 னா adjacent angle என்னவா இருக்கும், 120 ஆக்கணும். ஏன்னா அப்போ தானே 180 ஆட் ஆகும் adjacent angles. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, length of the smaller diagonal என்ன, இப்போ length of the smaller diagonal என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாஜிக்காக பார்த்தோன்னா ஓகே, இப்போ
இந்த இடத்துல 60 degree ஃபார்ம் ஆகுதா, half ஆனால் பைசெக்ட் ஆகும் இல்லையா, இது 60, இதுவும் 60. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 60 60 எதில் வரும், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போது 10 centimeter is the right answer, which is nothing but option A. Next, 38th question. The length of the diagonal of a square is A centimeter. Which of the following represents the area of the square? Okay. Length of the diagonal சொல்லிட்டாங்க. Okay. இப்போ length of the diagonal is A centimeter. Area of the square என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ area of the square formula என்ன, with respect to the diagonal square by 2. அப்போ A square by 2. Okay. So A square by 2 centimeter square, which is nothing but option C. Next, 39th question. The area of two circles are 5 centimeter and 12 centimeter. The area of the third circle is equal to the sum of the area of the two circles, the radius of the third circle. Okay, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு சர்க்கிள் இருக்கு, அந்த ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. மூணாவது சர்க்கிளுடைய ஏரியா வந்து முதல் ரெண்டு சர்க்கிள் ஏரியாவோட ஆடப் சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மூணாவது சர்க்கிளுடைய ரேடியஸ் என்ன? ஸோ ஆஸ் யூஷுவல் கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த தேர்ட் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். அப்போ ரேடியஸ் ஏரியா ஆஃப் த தேர்ட் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் areas of first two circles. இப்போ பை காமனாக எடுத்துட்டோம்னா கேன்சல் ஆயிரும். என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் வந்து 5 and 12, 25 plus 144, அப்போ 169. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். இப்போ 13 சென்டிமீட்டர் எங்கே இருக்கு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 40. If the length of the side of a square is equal to the diameter of the circle, okay, the ratio of the area of the square and that of the circle. Okay, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் length of the side of a square, இதுவும் diameter of the circle D, இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போது இது ரெண்டுமே ஒன்றுனா A is equal to D, A is equal to 2R. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலான்னா A ஸ்கொயர். ஓகே, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா A ஸ்கொயர். அப்போது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏ என்ன, 2R. ஓகே, இப்போ ரெண்டுத்தோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பைங்கிறது, இந்த பைங்கிற வேல்யூ இல்லை, அப்போ 22/7 போட்டுடணும். அப்போது 4R ஸ்கொயர் 22/7 into R square. So 14:11. 14:11 எங்க இருக்கு, option A. Next, 41 question. The length of the median of an equilateral triangle is 12√3. What is area of a triangle?
இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட்? ஸோ அப்போ அதோட மீடியன் ஆல்டிடியூட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஃபைன். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? அதோட மீடியன் 12√3 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன? ஏரியாங்கிறது என்ன? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்ன? பேஸ், half into base into height. Okay, half into base into height. Height நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது என்னது? 12√3 தெரியும். பட் எனக்கு என்ன தெரியாது? எனக்கு வந்து பேஸ் தெரியாது. இப்போ பேஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட் ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஹைட் ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து √3/2a. பட் இப்போயும் பார்த்தீங்கன்னா √3/2a which is equal to 12√3. இப்போ கேன்சல் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? a is equal to 24. a is equal to 24 கிடைக்கும். அப்போது sides of the இப்போ 24. இப்போ 24ங்கிறத எடுக்கிறேன், half into base into height. இப்போ கேன்சல் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 144√3 centimeter square, which is nothing but option C. Okay, for next question ku poidala. 42. A piece of wire when bent to form a circle will have a radius of 84 centimeter. ஒரு பர்டிகுலர் வயரை நான் சர்க்கிளாக வளைக்கிறேன். இப்படி வளைக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? ரேடியஸ் வந்து 84 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த ஒயர், இப்போ இந்த இடத்துல லாஜிக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரை வந்து நான் சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா it has a radius 84. ஓகே, it has a radius 84. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த ஒயரும், அதாவது லென்த் ஆஃப் த ஒயரும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளும் வந்து ஒரே வேல்யூ அப்படின்னு தெரியுது. கரெக்டாக? இப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த ஒயர் இஸ் பென்ட் டு ஃபார்ம் அ ஸ்கொயர், இப்போ இதே ஒயரை சர்க்கிளாக பண்ணுறேன், அப்போ ரேடியஸ் 84 கிடைக்குது. பட் இதே ஒயரை நான் ஸ்கொயராக பெண்ட் பண்ணுறேன். ஓகே, அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது வெரி சிம்பிள், எனக்கு இருக்கிற ஒரே க்ளூ என்ன? அந்த ஒயரை சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தெரியணும். இப்போது 2πr circumference of the circle 2πr 2 into 22/7 radius என்ன? 84. ஓகே, ஏன்னா ஸ்கொயரோட பெரிமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸோட பெரிமீட்டரும் ஒன்றுன்றதுனால ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியும். இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12. ஸோ 2 into this is 24 into 22. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது சின்ன டெக்னிக் சொல்கிறேன், எப்படி சால்வ் பண்ணுவோம். அதாவது ஒரே டென்ஸ் வேல்யூ வச்சு வருது. இப்போ 24 22 இல்லை 36 39 இல்லை 44 48, இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி நம்ம வந்து டீன் நம்பர் கான்செப்ட் பார்த்தோம்ல, அதே லாஜிக் தான். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். 24 into 22, இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், யூனிட் டிஜிட்ஸை. உங்களுக்கு 8 கிடைக்குமா? இது 26 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஐ மீன் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் 2 டைம்ஸ்னால் இது 20s வரக்கூடியதுனால 2 டைம்ஸ். இதே 34 into 39 அப்படின்னா 30s வரதுனால 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 74 into 72 அப்படின்னா அப்போது 7 வரதுனால மல்டிப்ளை பை 7. இப்போது 26 டபுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 52 கிடைக்கும். இது 528. இப்போ 528 தான் ஆன்சர். அதாவது 528 ஆன்சர் ஃபார் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் 528 சென்டிமீட்டர். அப்போது அதே வயதை நான் வந்து ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறேன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயரும் ஈக்குவலாக தான் இருக்கும். 4 times of side which is equal to 528. அப்போ side of the square is 528/4. அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு 132 சென்டிமீட்டர் கிடைக்கும். 132 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது? B, which is nothing but option B. Okay, next 43rd question போயிடலாம். A hollow spherical
a hollow spherical metallic ball has an external diameter 6 centimeter and half centimeter thick. What is the volume of the ball? Okay, so in the question வந்து ரொம்ப easy and also very interesting. First of all, radius, external radius என்ன கொடுத்திருக்காங்க 6 centimeter, thickness என்ன கொடுத்திருக்காங்க half centimeter. So logic பாருங்க, a hollow spherical metallic ball has an external diameter 6 centimeter, half centimeter thick. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், volume of the ball கண்டுபிடிக்கணும். Volume of the sphere கண்டுபிடிக்கணும். Volume of the sphere என்ன 4/3 pi r cube. Okay, இப்போ நான் செக் பண்ணுறேன், இப்போ கண்டுபிடிக்கிறேன். இப்போ r minus thickness, external radius minus thickness which is equal to internal radius. இப்போ என்ன கிடைக்கும் 6 minus half, 12 minus 1, 11/2. இப்போ 11/2 கிடைக்கும். கரெக்டா? I'm sorry, just a minute. It's a diameter. Okay, இப்போ diameter 6, but actually radius வேணும் இல்லையா? அப்போ 3. Okay, அப்போ 3 minus 1/2. So 3 minus 1/2 உனக்கு என்ன கிடைக்கும் 6 minus 1/2, so 5/2 கிடைக்கும். இப்போ 5/2 அப்படிங்கிறது radius. Okay, radius, அதாவது internal radius. Okay, இப்போ volume of the ball என்னன்னா, volume of the ball external internalங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் 4/3 pi r cube minus r cube. Okay, next 4/3. இப்போ எதுலேயுமே பை ஆப்ஷன் இல்லாதனால பையை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 22/7 அப்ராக்சிமேட் வேல்யூ. ஆர் கியூப் என்ன, ஆர் கியூப் வந்து இங்கே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே 3. ஓகே 3 கியூப் மைனஸ் இது 5/2 கியூப். ஸோ 4/3 into 22/7 into 27 minus 125/8. 4/3 into 22/7 into 216 minus 125/8. Okay, so 216 minus 125/8 இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இது ஃபுல் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 143/3 வரும். ஓகே, ஸோ 143/3 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 347 times, 347 times, ஸோ 141 வரும். ஸோ which is 2 is the remainder. இது வந்து வால்யூம். ஸோ 47 2/3 சென்டிமீட்டர் கியூப் எங்கே இருக்கு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 44th கொஸ்டின் போயிடலாம். A flask is in the shape of a right circular cone of height 24 centimeter is filled with water. The water is poured in right circular cylindrical flask whose radius is 1/3 of the radius of the base of the circular cone, then the height of the water in the cylinder. Okay, so என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு ஃப்ளாஸ்க் வந்து ரைட் சர்க்குலர் கோன் ஹைட்டில் இருக்குது, அது ஷேப்பில் இருக்குது, அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ கோன் ஷேப்பில் இருக்குது ஒரு ஃப்ளாஸ்க், அதோட ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். Water is poured in right circular cylinder flask whose radius is 1/3 of the radius of base of the circular cone. So சிலிண்டருக்கு அதே வாட்டரை சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்றணும் அப்படின்னா 1/3 தான் இருக்குது. இப்போ இது லாஜிக்காக பார்த்தோன்னா 1/3 ஆஃப் த ரேடியஸ் தான் இருக்குது. அப்போது ரேடியஸ் ஆஃப் த கோன் ஆர் சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் த கோன் ஆர் சென்டிமீட்டர்னா ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன வரும், r/3 சென்டிமீட்டர். ஏன்னா கொடுத்துருக்காங்களா 1/3 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க. இப்போ r/3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் த கோன். வால்யூம் ஆஃப் த கோன் அப்போ
வால்யூம் ஆஃப் த கோன் வால்யூம் ஆஃப் அதாவது வாட்டர் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் வால்யூம் ஆஃப் த வாட்டர். அப்போ இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த வாட்டர். ஏன்னா அதே வாட்டர் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஆனால் ஊற்றுனா 1/3 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த கோன். அது அப்போ வாட்டரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 pi r square h. So 1/3 pi, which is nothing but 22/7. Radius of the cone r square. Height of the cone கொடுத்திருக்காங்களா 24 கொடுத்திருக்காங்க. Let me write. So radius கொடுத்திருக்காங்களா, radius வந்து r square அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணலாம். 8 times வருது. ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது எப்படி எழுதலாம்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போது சிலிண்டரையும் சேர்த்து ஈக்குவேட் பண்ணும்போது அங்கேயும் பை வரும். இப்போ கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ 22/7 நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போது 8 pi r square. ஓகே, இது உங்களுக்கு வால்யூம் ஆஃப் த கோன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து pi r square. ஒரு டிஃப்ரென்ஸ் சேஞ்ச்க்கு நான் pi r square h எடுத்துக்கிறேன். அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? which is equal to 8 pi r square, right? அப்போ இது எப்படி எழுதலாம்? pi கேன்சல் ஆயிரும். rங்கிறது என்ன இருக்குது? r/3. அப்போ r/3 whole square which is equal to height which is equal to 8 r square. ஓகே, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? r square by 9 h which is equal to 8 r square. r square cancel பண்ணிடுறேன். அப்போ height is equal to 72 centimeter. அப்போ height of the water என்ன? height of the water 72 centimeter, which is nothing but option D. next problem போயிடலாம். 45th question. If the height of the cylinder is increased by 15% and radius of the base is decreased by 10%, then by what percentage curved surface area change? இந்த மாதிரி questions already நம்ம பார்த்துருக்கோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, so x plus y plus xy by 100. என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி? x plus y. xங்கிறது increases 15%. அப்போ 15. ஓகே, ரேடியஸ் வந்து டிக்ரீஸ்ட், ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -150/100. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? 5 - 1.5. 5 - 1.5 என்ன? 3.5. ஸோ 3.5% வந்து உங்களுக்கு ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா? ப்ளஸில் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது, 3.5% இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் பி. நன்றி மாணவர்களே. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம்.